பிளானை கொடுத்துட்டு ஆன்லைனில் வரக்கூடிய காமெடி மாதிரி என்னென்னலாம் சொல்கிறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தோணுச்சா இல்லைங்களா? நல்ல ஒரு மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு மாலை வணக்கம். ஏன்னா யாரெல்லாம் முடிச்சுட்டே இருக்கு யாருக்கால அப்படி என்ன ஒன்று கொஞ்சம் உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் முடிச்சிடலாம். ஓகே, யாருக்காக இல்லாட்டி என்ன பண்ணுங்க, ஒன்று உங்களுக்காக கை தட்டுங்க, இல்லை நான் எங்களுக்காக கை தட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கை தட்டுனா நல்லது தான். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்த விட்டு கிடக்கணும் அப்படின்னா நமக்காவது என்ன ஒன்று முறைச்சிக்கிட்டே சாப்பிட்றோம், முறைச்சிக்கிட்டே சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கு. சூப்பரான ஒரு பிளான். என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பேர் எம்சிஏ சண்முகம், சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக வந்துருக்கோம். நான் படித்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வருமானத்துக்காக நிறையா ஃபீல்டில் நிறையா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா புட்ஸ் தானேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஃபினான்ஸு நிச்சயதாம முக்கூட்டு பார்த்தீங்களா? பேசணுமா? இல்லை ஸ்கூலுக்கு கவனிக்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி அது வந்து ஆஃப்லைன் ஃபினான்ஸ். இன்னைக்கு தான் ஆன்லைன் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே சர்ச் பார்த்தீங்கன்னா தனேன் இருக்கும், DHANN இருக்கும். அது வந்து ஃபுல்லாக ஆன்லைன் ஃபினான்ஸு. அதில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா துவரங்குறிச்சிங்கிறது ஒரு டவுனு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. நான் வந்து பிரான்ச் மேனேஜராக இருந்தேன். மாதம் ஒரு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 42,000 ரூபா இன்கம் வாங்கி சம்பாதிச்சிருந்தேன். நம்பர் தான் மாதம் 42,000 சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாய்ப்பு நான் கொடுத்தா எப்படி இருக்குது? அதுவும் சாதாரணமாக இன்சூரன்ஸ் பண்ணுறால இல்லை மண்டலமாக தானே இருப்பாங்க எல்லாருமே. வெளில பாருங்களேன், நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லும்போது என்ன சொல்லிச்சு அப்படின்னா எனக்கு இது மீட்டிங் இதெல்லாம் சொல்லி கூப்பிடல, ஜாலியாக வரது போயிட்டு வருவோம். முக்கியமானது டைம் அவர்தான் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ப்ரோக்ராம் உள்ள உட்கார வச்சிட்டாங்க. இந்த மாதிரி சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்களா என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்ப்யூட்டர் எல்லாம் சொல்கிறா பாருங்க வந்துட்டு பேசுகிறாங்க. நீ பேசு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு கூட்டி போனவங்க என்ன வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் தான், கூட பிறந்த அண்ணன் தான். அவன் படித்தது MCA, நான் படித்தது BE ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். வீட்டில் போய் என்ன சொல்லி நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா கூப்பிட்டு என் மையன் MCA முடிச்சுட்டு கிறுக்கு பிடிச்சி தெரியுறான், என்ன பண்ணிடு மரியாதையே சொல்லி வச்சிரு, தேவைலாம் என் லைனில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். சொல்லி விட்டு பிரச்சனை வந்துட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லி சண்டையை தூக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க வந்தவன் வேலைக்கு போக வச்ச நம்மள தான். புரியுதா உங்களுக்கு? புரியலையோ? அவனை திசையை திருப்பி விட்டு எங்கேருந்து வந்தியோமானே அங்கேயே போ அப்படின்னு சொல்லி வேலைக்கு போக வச்ச நம்ம தான் நான். ஏன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பிளானை நான் உள்வாங்கல. எனக்கு வந்து நம்மளாம் உட்கார வச்சு மற்ற பேச பிடிக்காது. நான் எங்கேயும் பேசலாம் தான் பேசலாம் ஒன்றும் மண்டக்கணமா. ஒரு கொரோனாக்கு முன்னாடி 40,000 சம்பளம் எவ்வளோ போய் விஷயம் யோசிச்சு பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது சொல்லும்போது ஒரு இதாக இருந்துச்சு, அசால்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வேலைக்கு அப்படியே வருது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த பிஸ்னஸ் வாய்ப்படுத்து எதுக்குன்னா கரெக்டாக முடிச்சுருக்கேன். எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் ஏரியாலாம் நாங்கள் எல்லாருமே இந்த பிஸ்னஸ் வாய்ப்படுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்ணோன்னே என்ன ஆனாங்க நம்மகிட்டே திருப்பி நான் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆல்ரெடி ஒரு என்ன ஆயிடுச்சு, விஷயம் மாற்றி அனுப்பிச்சுட்டாச்சு, தேவையெல்லாம் வேணாம்னாங்க. என் லைனில் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சரி எல்லாம் பண்ணுறாங்க நம்ம கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணியாச்சு, சரி பார்ப்போம் அப்படின்னு பேசிட்டு என்னை வந்து கன்சல்ட் பண்ணும்போது எங்கள் அண்ணன் தெரிஞ்சு போச்சு நியூஸு. உடனே என்ன பண்ணியாச்சு, எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டான், அவருக்கு மேலே ஒருத்தர் பார்த்தீங்களா வேலைக்கு பார்த்துலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் தம்பி ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவன் டீம் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரம் போங்க சார், போனதுக்கு போக முடியும் நாங்கள் ஐடி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்திருக்கு, டிஸ்கஸ் நடந்திருக்கு. லைனில் வந்து கண்டினியூவாக பயணம் பண்ணுவோம் தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணார் இவர் வந்து என்ன பண்ணாரு, நான் ஃபினான்ஸ் கம்பெனிக்குள்ள பேசிட்டு இருக்கேன், கஷ்டத்தை பேசிட்டு இருக்கேன், இவர் வெளில இருந்தார். எனக்கு யாரும் தெரியல. சரி அதான் பயங்கரமாக நல்லா போல இருக்குது, பெரிய கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடான்ட்டு வேலை முடிச்சுட்டு உள்ள கூப்பிட்டோன்னே நான் மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டுப்பா மைலேஜ் மார்க்கெட்டில் நான் STCயாக இருக்கேன், இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு பேசாமல் வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, விட மாட்டாங்க உங்களுக்கு அப்படின்ட்டு என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் சொன்னார். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க கடைசியாக ஒரு ப்ரோக்ராம் வாங்க, அதுக்கப்புறம் நம்மளை தொந்தரவு பண்ணவே மாட்டேன் அப்படின்னாரு. அப்படியா சொல்லுங்கள் என்ன ப்ரோக்ராம் சொல்லும்போது திருச்சியில் டாக்டர் மோகன்ஸோடைய டைமண்ட் செலிப்ரேஷன் ப்ரோக்ராம், தலைமகன் சொல்லக்கூடிய நம்மளுடைய கிரேட் லீடர், நீங்கள் அம்மா கடவுளாக வாங்கக்கூடிய டைமண்ட் செலிப்ரேஷன் ப்ரோக்ராம் திருச்சியில் இருந்துச்சு. போனால் பார்த்தோம்னா எல்லாமே லக்ஸுரி கார் லக்ஸுரி பயங்கரமாக இருந்துச்சு. 1000 பேர்
அதை பார்த்தோமே என்னடா அது நம்ம அசால்ட்டாக அது ஏதோ சோப்பு வைக்கிறது பேஸ்ட் வைக்கிறது நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் கவனிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு 3 நாளாக தூக்கமே இல்லை. என்னடா அது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யாராவது அந்த பிஸ்னஸ் பிளானுக்கு என்னை டாக்ஸ் பண்ணாங்களோ அவங்க டாக்ஸ் பண்ண விட்டாங்க, நான் அவங்க டாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி சார், என்ன சார், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூட்டி போய் இந்த பிளானை கொடுத்து அன்னையிலேருந்து இந்நேரம் வரைக்கும் அந்த பிளானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் கொடுக்கும்போது என்னுடைய கவனம் ஃபுல்லாக அந்த பிளானில் தான் இருக்கும். ஏன்னா அந்த பிளான் என்னவோ இருக்குது. நீங்கள் டாக்டர் மோகன் சார் சொன்னது நான் ஆரம்பிக்கும் போது பேஸ்ட் வைக்கிறேன் சோப்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு போன நேற்று மட்டும் 4 கோடி ரூபாய்க்கு என் டீமில் பேஸ்ட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னார். இது சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் இன்னைக்கு பிளான் நாங்கள் புரியாததுனால எனக்கு வாய்ப்பு கொடுத்தனப்ப நான் வேலைக்கு அனுப்பிச்சுட்டேன். புரிஞ்சுட்டனால இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் டிசியாக இருக்காரு, இன்னைக்கு நான் எஸ்டிசியாக இருக்கேன், ஸ்டாஃப் வேலை எஸ்டிசியாக இருக்கேன் அப்படின்னா அந்த பிளான் புரிஞ்சதுனால தான். ஏன் அப்படின்னா அவர் சொன்ன விஷயம் எனக்கு திருப்பி பிளான் அன்னைக்கு ஐடி போட்டு சரி ஓகே சார் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஐடி போட்டு வரீங்க அப்படின்னா அன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணல. காரணம் இந்த பிஸ்னஸ் பிளான்ல ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறது தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை எடுத்துக்கான பிளானை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா புரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுங்க, சூப்பராக புரியும். ஏன் அப்படின்னா நான் அந்த பிளான் புரிஞ்சிச்சு என்னுடைய மேனேஜர் வேலையை விளாண்டேன். நானும் ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மேனேஜராக இருக்கும்போது அவ்வளோ பிரச்சனைகள். அந்த வேலைக்கு 3 பேர் 4 பேர் போட்டி போட்டு தான் வந்தாங்க, அப்ளிகேஷன் போட்டாங்க இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சம்பளம்லாம் கிடையாது. இன்னைக்கு நான் அந்த மேனேஜர் இருந்தால் 4 பேர் 5 பேர் நீங்கள் என்ன முடியும், மேனேஜர் ஆக முடியுமா? நீங்கள் எஸ்டிசியாக இருக்கேன் கூட எஸ்டிசியாக இருக்கேன் பாருங்களேன். இங்கே மட்டும் போன வாரம் திருப்பூர் ப்ரோக்ராம் இந்த பிஸ்னஸில் நான் இந்த பிஸ்னஸ் பிளான் புரிஞ்சுட்டு பயன்படுத்தினால இன்னைக்கு வாரம் 1000 ஆரம்பிச்சு எனக்கு அதிகபட்சமாக 22,223 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் ஒரு வாரம். புரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் பிளான் பயன்படுத்தினால 2 லட்சம் பி மேட்ச் பண்ணி டிசி ரேங்க் முடிச்சிருக்கேன். ஏடிசி 5 லட்சம் பி மேட்ச் பண்ணி முடிச்சிருக்கேன். டிடிசி 7 லட்சம் பி மேட்ச் பண்ணி டிடிசி முடிச்சிருக்கேன். ஜேடிசி 15 லட்சம் பி மேட்ச் பண்ணி ஜிடிசி ரேங்க் முடிச்சிருக்கேன். 2 லட்சம் 2 லட்சம் 3 ஏழு ஸ்டார்ஸ் முடிச்சிருக்கேன். 25 லட்சம் பி மேட்ச் பண்ணி எஸ்டிசி முடிச்சிருக்கேன். 7 லட்சம் சாஃப்ட்வேர் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு அதே வரையில் ஆர்டிசி ரேங்க் ஒரு அளவுக்கு பயணம் ஆகிட்டு அப்படின்னா இந்த பிளானை நான் சொந்தமாக யோசிச்சு முடிவு பண்ணி பயணம் பண்ணனால தான். யோசிச்சு பாருங்களேன், இப்போ அவரை யார் வாய்ப்பு கொடுத்தாரோ அவரை நான் கூப்பிட்டுருக்கேன் பிசினஸ்ல. எப்படி இருக்கும் ஃபேமிலியில் வீட்டில் புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு என் டீம்ல நான் எப்படி டிசி ஏடிசிலாம் கடந்து வந்தோம். இன்னைக்கு என் டீம்ல 9 நபர்ல ஒரு ஃப்ரீ பாதுகாப்புக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் 9 நபர் அவங்க வாங்குறதுக்கு 9 நபர்ல அவ்வளோ இருக்காங்க. அவங்க வாங்குறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய பேர்ல பாதுகாப்புக்கு 5 லட்ச ரூபாய் நான் கம்பெனி இன்சூரன்ஸ் பாதுகாப்பு வச்சிருக்கு. நான் நாளைக்கு வேலைக்கு வரல அப்படின்னா அந்த வேலையை பிடிக்கிறதுக்கு போட்டு கொடுக்குறதுக்கு 1000 பேர் இருக்காங்க வெளித்துறையில. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வந்த இணை மட்டும் இல்லை நம்பி வந்தவங்க எல்லாத்தையும் நீ பாதுகாப்பு பண்ணி நீ சூப்பரா பண்ணிட்டு இருக்கப்பனா மைலேஜ் பிளானை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியா விடாம பயணம் பண்ணனால தான். அதனால எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு 3 தேவை. உனக்கு சொந்த முடிவு, உன் தன்னம்பிக்கை, உன் செயல். இது ஜெயிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த துறை எடுத்தாலும் 3 தேவை. உண்மை இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பிசினஸ் வாழ்க்கையில் 100% கேரண்டியா எந்த அளவுக்கு நம்ம அந்த பிளானை கிண்டல் பண்ணமோ நீங்க அதை விட அதிகமாக நீங்க நேர்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இது பிசினஸ் முழுக்க முழுக்க வியாபாரம். நம்மளும் நம்ம நம்பி வந்தவங்க ஜெயிக்கிறதுக்கான வியாபாரம். நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன தேவை 100% கேரண்டி கொடுத்து 100 ரூபாய் பக்கம் சைன் பண்ணுறதுக்கே இருக்கும். நாங்கள் எஸ்டிசியாக இருக்கோம், 4 ஆச்சு கற்றுக்கு பயன் பண்ணுறதுக்கு 1 வருஷம் எங்கள் கூட வாங்க, சூப்பராக ஜெயிக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ.